சொன்னார் தெரியுமா? நாங்க மிஸ்டர் விஜய் அண்ட் மை செல்ஃப் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல வந்து நாங்க ஒன்னா நடிச்சிருக்கோம். ராஜாவின் பார்வையில் இந்த நேருக்கு நேரில் வந்து ஒரு 11 நாள் நான் நடிச்சிருந்தேன். பட் டேட் ப்ராப்ளம்ஸ்னால வந்து ஐ வாஸ் ரீப்ளேஸ்ட் வித் பை மிஸ்டர் சூர்யா. பட் அவசியம் ஏற்பட்டால் எஸ் பண்ணலாம், we can act together. அதுக்கு வந்து ரசிகர்கள், மிஸ்டர் விஜயோட ரசிகர்கள், என்னோட ரசிகர்கள் அவங்க ஆசைப்பட்டால் நடக்கலாம். அது இன்னைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு, எனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. அதுக்கு அவசியம் இல்லை. ஐ மீன் யூ அண்டர்ஸ்டாண்ட். அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. எங்களுக்குள்ள there is we share a very mutual respect. ஆனா பத்திரிகையில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் உண்மையா சார்? கேட்கலாமா அது? See, it's your duty to ask. Okay. அது இல்ல, நான் ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நான் அதை கிளியர் பண்ணிடுறேங்க. There is no personal animosity between us. Okay. பட் இன்னைக்கு ஃபேன்ஸ் எடுத்துக்குங்களேன். இன்னைக்கு உங்க சன் மியூசிக், உங்க சேனல் எடுத்துக்கங்க, சன் மியூசிக். அந்த பாட்டம் ஃபீடர்ல அந்த எஸ்எம்எஸ் போரே நடக்கும். ஆமா, ரசிகர்களுக்கு இடையில வந்து. கரெக்ட். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, அது ஒரு ஹெல்த்தி, ஒரு நல்ல விஷயம். ஆமா, நாம எங்க இருக்கோம் நம்ம உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ என்னோட ஃபேன்ஸ் எடுத்துக்கங்களேன், அவங்க வந்து தலை இஸ் த பெஸ்ட்னு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மிஸ்டர் விஜய் அவரோட ஃபேன்ஸ் வந்து இளைய தளபதி தான் பெஸ்ட். ஸோ வாட் பேசிக்லி அது என்ன சொல்ல வருதுன்னா, வி ஆர் பீங் லவ்ட் சோ மச். ஓகே, இப்போ கூட வந்து எனக்கோ மிஸ்டர் விஜய்க்கோ there is absolutely no personal animosity. ஓகே. பட் ஃபேன்ஸுக்குள்ள என்னன்னா, ஓகே இவங்களை பத்தி எழுதுறப்ப யாரோட பேரை முதல்ல எழுத போறாங்க? அது அஜித் விஜய்னு எழுத போறாங்களா, விஜய் அஜித்? அதுதான் பேசிக். பட் இட் இஸ் ஹெல்தி